நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. இந்த நாட்களை எண்ணி குறுகிய நாட்களானாலும் இந்த நாளிலும் என்னால் சாதனை செய்ய முடியும், என்னால் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ முடியும், என்னால் மற்றவர்களுக்கு உபயோகமாக வாழ முடியும் அப்படின்ற உறுதிமொழி எடுத்துக்கங்க. இந்த நல்ல உள்ளங்கள் உள்ள இந்த சபையிலே, நல்ல உள்ளங்கள் இருக்கக்கூடிய இந்த மேடையிலே இது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். வாய்ப்பளித்த அந்த கந்தசாமி எல்லாரும் புகழ்ந்துட்டாங்க. எனக்கு அவர் ஒரு சகோதரர் மாதிரி உண்மையிலே எனக்கு கலக்கன் கந்தசாமி மனசுக்கு மிக நெருக்கமானவர், மிக அன்பானவர். எனக்கு எப்போ வந்தாலும் அவர்கிட்ட அந்த அன்பாக தான் பார்க்க முடியும். எனக்கு அவரை என்ன ஒரு திறமை, என்ன ஒரு டேலண்ட், பேச்சிலையும் சரி, இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த ஒவ்வொரு இடைச்செருகளையும் அதை யோசிச்சு அவர் எடுத்து அதை ஆளுகின்ற அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதே மாதிரி அவருடைய கலக்கல் கந்தசாமி அவருடைய பணி நற்பணி தொடர வேண்டும். அவருடைய குடும்பத்தாருடைய சப்போர்ட்டும் உடல்நலமும் மேலும் மேலும் இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருமே நிச்சயமாக வயிற்றுக்கு உணவு இன்னும் சாப்பிடலனாலும் மனசுலையும் புத்தியிலையும் நம்ம நிறைய சேர்த்து வச்சுட்டோம். அது பேச்சாகட்டும், பாட்டாகட்டும், ஒரு இது கதையாகட்டும், எல்லா விஷயத்திலுமே தனித்திறமைகளோடு இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நம்ம ஆச்சரியப்படிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். 80 வயது நெருங்கியவர் லாசர் அவர் எழுதிய அந்த 6 புத்தகங்கள் நிச்சயமாக நம்ம மீசிருக்க வைக்கின்றது. நாம எல்லாருமே எழுத்தாளர்களாகவும் சிந்தனையாளர்களாகவும் சமூக பொறுப்பாளிகளாக வேண்டும் என்ற வேண்டுகோளோடு என்ற உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய பாடகர் விஜயகுமார், ஏன்னா அவர் உணவும் எல்லாரும் சாப்பிட்டாங்களேன்னு அங்கேயே இருந்து கவனிக்க வேண்டிய சூழல்ல அவர் வருவாரு. அவருக்கு கூப்பிட சொல்லும் போது அவர் உள்ள போயிருப்பாரு. இன்று கடந்து வந்த தமிழ் மொழி இன்று அந்த பச்சையப்பன் கல்லூரியிலேயே தமிழ் வளர்ச்சித்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதும், அந்த மணியிலேயே ரோலோவின் கூற்று பொய்யாக்கப்பட்டது என்பதும் உண்மையாகிவிட்டது. இந்த சாக போகும் மொழிக்கு நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அவர் ஒரு மிகப்பெரிய பட்டியலை எழுதுகிறார். அதில் அவர் பல கட்டளைகளை எடுத்து வந்திருக்கிறார். அந்த பல பட்டியல்களில் வேறு எந்தெந்த மொழிகளெல்லாம் அறிவியல் இருக்கிறதோ, பொறியியல் இருக்கிறதோ, புதிய விஷயங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் கொண்டு வந்து தமிழுக்கு சேர்க்குமாறு கட்டளை எழுதுகிறார். இதையே அவர் 8 திக்கும் செல்வி என்று நமக்கு கட்டளை இருக்கிறார். இவரை தொடர்ந்து வந்த பலர், ஓவேசா, மறைமலை அடிகளார், பாரதிதாசன், திருவிக்கா போன்ற எல்லோரும் தமிழுக்கு அதிகமான வலுவை சேர்த்திருக்கின்றனர். வீழ்த்த நினைத்த விமர்சனங்களை சவாலாக ஏற்று இலக்கிய மீட்பில் தொடங்கி இன்று AI தொழில்நுட்பம் வரை தமிழ் உலக அரங்கில் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கிறது. எந்தெந்த பேரை உடைத்தான் இந்த வசை எனக்கு எதிரலாகோ என்ற பாரதியின் அடுத்த வரியை படிக்காமல் முதல் வரியை மட்டும் பிடித்து கொண்டு அவர் மீது பழி போடுவது வரலாற்று துரோகமாகிறது அல்லவா? இனி எங்கேயும் யாராவது பாரதியார் மெல்ல தமிழி சாகும் என்று சொன்னார் என்று பதிவிட்டால் அவர்களுக்கு அது ரோலோ என்பதை நீங்கள் இந்த வரலாற்றையும் சுட்டி காட்டுங்கள். அந்த வகையில் கடந்த தமிழே உன்னை வணங்குகின்றேன். எனக்கு ஒரு பிறவி வாக்குகளில் இந்த தமிழ் மண்ணில் உன் மகளாய் பிறக்க வேண்டும். உன்னை முழுவதும் கற்றுணவ எடுக்க நேரமில்லை. சின்னஞ்சிறு எறும்பு கூட்டம் உழைப்பின் உயர்வை நீக்கும் கூட்டம், பறந்து திரியும் தேனி கூட்டம் உழைப்பின் சிறப்பாய் பசியாற்றும். பிறரின் உழைப்பால் வாழ்வது நீட்டம், பிறரின் உழைப்பால் வாழ்வது நீட்டம். வாழ்வே உழைப்பை மாற்றும். வெல்வை வேற்றாய் பொழுதை போக்கிட வேண்டாம், வேற்றாய் பொழுதை போக்கிட வேண்டாம். சுயமாய் உழைத்து நின்றிட வேண்டும். உழைப்பால் உலகம் வெண்டிட ஓரிடம் தேங்கும் நீர் அது கழிவு. நீர் ஓடும் நீரே நதியின் சோப்பல் நீங்கி தவிர்ப்போம் அவிர்வு காண்போம். கந்தசாமி அம்மா இருக்கிறாங்க. நான் என் பொண்ணுங்களாம் பார்த்து கொஞ்சம் பரிசு வாங்கணும், பேசணும், பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அது ரொம்ப நன்றி. நேரம் எடுத்துக்கோமோன்னு நினைச்சு
வாசிச்சாரு. ஒன்றும் இல்லை, ஏன்னா நிகழ்வுங்கிறது ஒருத்தர் கூட மனக்குறைவோட போகக்கூடாதுங்கிறது நம்மளுடைய பணி. நேரம் நாம் இந்தியாவை சொர்க்கமாக்குவோம், மனித நம் மாநிலத்தை முதன்மையாக்குவோம், சாபத்தை வரமாக்குவோம், சந்ததிகளை வளமாக்குவோம் என்கின்ற எனது நிறைவான கவிதையோடு அவர்களுக்கும் மற்றும் எங்கள் ஆண்டி லீலா லாசர் அவர்களுக்கும் அவர்களின் பொற்பாதங்களில் என் நன்றியினை சமர்ப்பித்து தொடங்குகின்றேன். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அங்கனம் தனது நட்பின் பண்பை அறிந்து அவரின் செயல்பாடுகளுக்கு உறுதுணையாய் நின்று நட்பின் இலக்கணமாய் உய்த்து விழாவிற்கும் தலைமையேற்று சிறப்புரையாற்றி நிகழ்வினை சிறப்படைய செய்த முன்னாள் மாவட்ட நீதிபதி பன்னிறை நீதியரசர் திரு ப. கணேசன் அவர்களுக்கு எங்களின் அன்பின் பணிவான நன்றி. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதற்கிணங்க விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உரியவர்களின் பால் பெற்று அரங்கையே தம் நெறி ஆளுகையால் மலர்கரம் கோர்த்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மனிதம் அமைப்பின் தலைவர் கவிஞர் திரு கலக்கல் கந்தசாமி அவர்களுக்கு எங்களுடைய பணிவான நன்றி. தேசிய